திருமண தடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருமண தடை நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லா திறமையும் கொடுப்பான். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்த திருமண தடை வச்சுருவான். அப்போ அது நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 100% கணிச்சு நம்ம கரெக்டாக பண்ணோம்னாமா கண்டிப்பாக திருமணம் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் குறிப்பிட்ட வயசுக்குள்ளே அவங்களோட மன வலி உடல் வலி கரெக்டாக இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாமா. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ப நீங்க தீர்வு சொல்றீங்க. இன்னைக்கான டாபிக் வந்து திருமண தடை. திருமண தடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆகாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருமண தடை நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கரெக்டாக கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த 80 மேலே பிறந்தவங்க 80 to 95 இந்த 15 வருஷத்துக்கு நடுவில் பிறந்தவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி அது நிறைய விஷயம் சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்க மனசு கஷ்டம். நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 80னா 80க்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-42 வயசு ஆகும். ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும். ஏன் ஒரு திருமணம் எல்லாமே நல்லாயிருக்கு, கை கால் சுகத்தோடு பிறந்திருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க, கைகள் அவங்க எல்லா திறமையும் கொடுத்துருக்கான், நல்ல வேலை கொடுத்துருக்கான், நல்ல வீடு கொடுத்துருக்கான், நல்ல ஒரு உழைப்பு கொடுத்துருக்கான், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான், எல்லா திறமையும் கொடுப்பான். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்த திருமண தடை வச்சுருவான். அப்போ அது எங்கேருந்து வருது அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணோம், அதை விட்டுட்டு புரோக்கராக போயிட்டு ஏஜெண்டாக போயிட்டு கம்பெனியாக போயிட்டு தமிழ் மேட்ரிமோனி இதில் முடியும் அதில் முடியும் இந்த மாதிரி எது கட்டி எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா திருமணம் நான் ஒரு லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருக்கேன், குழந்தை பிறக்கணுன்ற விதி இருந்ததுன்னா பொருந்தே தீரும். அந்த மாதிரி ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் திருமணம் அமைப்பு இருந்தால் நடந்தே தீரும். அப்படி அந்த திருமண அமைப்பு இருந்தும் நடக்கலைன்னா அப்போது என்ன தடை நிற்கிது? ஏன்னா திருமணம்ன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அவன் வாழ்க்கையே திருமாற்றம் திருப்ப போகிறது தான் இந்த திருமணம். வாழ்க்கையே மாறும். ஒரு என்ன சொல்கிறது, அப்பா ஃபஸ்ட்டு கணவர்ன்ற ஒரு போஸ்டிங், அப்புறம் அப்பான்ற ஒரு போஸ்டிங், மாமனார்ன்ற ஒரு போஸ்டிங், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பெண்ணாக இருப்பா, மருமலாகவா அம்மாவா, புரியுதுங்களா, அப்புறம் மாமியார், அந்த முறை அப்படி வந்துக்கிட்டே போகும். ஸோ உன் வாழ்க்கையை திருப்ப போகிறதே அந்த ஒரு திருமணன்ற விஷயம் தான். அதுவே உனக்கு தடங்களாக நிற்கிதுன்னா அப்போ உனக்கு தடை இருக்குதுன்னு அர்த்தம், நீ வாழ்க்கையில் முன்னேறலைன்னு அர்த்தம். ஐ மீன் அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை வந்து ஒன்று இல்லை முடியுதுன்னு அர்த்தம். அது ஏன் முடியுது? எனக்கு எல்லாமே கொடுத்தவன் என் அமைப்பு இந்த படைப்பு இல்லை, எல்லாமே இறைவன் தான் கொடுத்தான். அப்போ இன்றைக்கே இதில் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ படிக்கும்போது 4 வாரத்தை மறக்கணும், ஏன் மறக்கிறோன்ற நம்ம யோசிக்கிறோம்ல, 4 தடவை திருப்பி ப்ராக்டிஸ் எடுத்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கலைன்னா அது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், நியர்பையில் பக்கத்துலேயோ ஒரு ஜோதிடர்கிட்டையோ ஒரு நிபுணர்கிட்டையோ போயிட்டு என்ன சொல்கிறது ஜாதகத்தை கொடுத்து, ஜாதகம் இருந்தால் ஜாதகம் கொடுங்க. ஜாதகம் சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் 11 இருக்கும், 12 தான் நினைக்கிறேன், 11 முடிக்கிறேன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. தெளிவாக சொல்லணும். ஏன்னா பிறப்பு இறப்பு ரொம்ப முக்கியமானது. பிறந்தது எப்போ, உயிர் மறைஞ்சது எப்போ. அந்த உயிர் மறைஞ்ச வச்சு தான் அது மரணமாக துர்மரணமாக இல்லை என்ன வேணாலும் கணிக்கலாம். அவனோட ஆத்மா சாந்தி ஆயிடுச்சான மட்டும் கணிக்க முடியும். அதே மாதிரி தான் பிறப்பை வச்சு வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறான், இவனுக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்க போகுது, இவன் எதை நோக்கி போக போகிறான், வாழ்க்கை எதை நோக்கி இருக்க போகுதுன்னு பார்க்குறது அந்த பிறந்த கிழமை, நேரம், நாள், டைமிங் ரொம்ப முக்கியம். அதுவே ஏன்னா அந்த உலகத்துக்கு நீ வந்தது, அம்மா உப்புள் குடி அறுத்துட்டு நீ வெளியில் வந்த டைமு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புரியுதுங்களா? அதை வச்சு தான் கணிச்சிட்ருக்காங்க. அதை வச்சு கணிக்கும் போது கரெக்டாக கொடுத்து நம்ம பார்த்தோன்னா எல்லாமே ஒடியாரும். அதுக்கு பேர் தான் ஃபால். அதுதான் பார்ப்போம். அதில் பார்க்கும்போது அதில் இல்லை தம்பிக்கு திருமணம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இவருக்கான ஒரு இது அமைப்பே இல்லைன்னா, இல்லை தம்பி டிக்கெட்டை முடிக்கிட்டு நீ கிளம்புன்றன்னு அமுச்சு விட்டு வேண்டியது. இல்லை இருக்குது, அவனுக்கு ஃபாலில் பார்த்தா இருக்குது, ஜாதகத்தில் பார்த்தா இருக்குது, திருமணம் இருக்குது. அப்போ இருக்குன்னு வருதுன்னா ஏன் ஆகலை? அப்போ இங்கே தடை இருக்குது. அந்த தடை எங்கே இருக்குது அதனையும் தெரிஞ்சுக்கணும். அந்த தடை அவங்க பெற்றோரால் வந்தாங்களா, இல்லை முன்னோர்கள் சாபம் என்ன இருக்கா, பெண் சாபம் இருக்கா, இல்லை நீ எதனா சாபம் பண்ணியிருக்கியா, இல்லை பாவம் பண்ணியிருக்கியா, இல்லை யாருக்காவது நீ செய்வனை வச்சு அதை ஒன்று தாக்குதா,
இல்லை உன்னை எதனா செய்வனை வச்சு திருமணம் ஆகாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை வாஸ்து பிரகாரம் வீடு சரியில்லையா, இல்லை உன் உடம்புல எதனா ஒரு கோளாறு இருக்கா, இதெல்லாமே வந்து நம்ம ஆணுக்கோ பெண்ணுக்கோ உட்காந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணணுன்னா அதுக்கான பரிகாரம் என்ன மாதிரி ஆளுங்களும் பண்ணுவாங்க, இந்து மக்களும் பண்ணுவாங்க. மாலிக் பாய் நம்பி வந்து நானும் பண்ணி கொடுத்து எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி நோட்டீஸ் அவ்வளோ இருக்கும் மேலே. அதில் எனக்கு ஒரு ஆனந்தம். நடக்காத ஒரு திருமணத்தை நிறைய நடத்தி வச்சுருவேன். அதெல்லாவோட நாட்டம் நம்ம கெடுதல் பண்ண போகிறது இல்லை, நல்லது தான் பண்ணுறோம். ஆனால் அது வாழ்க்கையும் திருமணம் தான், பெண்ணும் ஆணும். ஸோ நம்மளால் முடிஞ்சது விளக்கேற்றி வைக்கிற மாதிரி பண்ணுறோம், டக்குன்னு முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு குறை இருக்கும்போது எங்கே இருக்குது, எங்கே பிழை இருக்குது, எங்கே குறை இருக்குது, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவனுக்கான ஒரு அமைப்பு வச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால வந்து தொப்புன்னு விழும் அவனுக்கான வரம். ஸோ அந்த வரும்போது வரத்தை வந்து தடுத்து வைக்கிறது தான் இந்த செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், கருமா, வினைகள். புரியுதுங்களா? தானுக்கு தண்ணி பண்ணிக்கிறது, இன்னொருத்த உங்களுக்கு பண்ணுறதால இந்த வினைலாம் நிற்கும். இது எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 100% நடக்குமா. ஆனால் உன் ஜாதகத்திலே உனக்கு திருமணமே இல்லைடா அப்படின்னு வந்துச்சுன்னா நீ என்ன தான் செத்த கிளிக்கு கூண்டது மாதிரி தான் கதை. நீ என்ன தான் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நமஸ்காரம் இதுக்கிற மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. 2. 3வது ஒன்று, உன் ஜாதகத்தில் வந்து அதே மாதிரி 2 தாலின்னு வரும் பெண்களுக்கு. ஆண்களுக்கும் 2-3 திருமணம்னு வரும். அப்படியே அதையும் கணிக்கலாம். 2 திருமணம் வந்து ஆகியே தீரும். பெண்களுக்கு 2 தாலின்னா நடந்தே தீரும். எப்படின்னா இறந்ததான் தாலின்னு கிடையாது, இருந்து வச்சுட்டு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, பாதியிலே பிரிஞ்சிடலாம், 2 பேர் கம்யூனிகேஷன் இல்லாமல் பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸ் நடத்திட்டு கூட இன்னொரு தாலி கட்டலாம், இல்லை இறந்ததுக்கு அப்புறம் கூட தாலி கட்டலாம். அதுவுமே அதில் கணிச்சிடும். அதே மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணானா இந்த பொருத்தம் வாழுமா, எத்தனை வருஷம் வாழும், நல்லா இருக்குமா, இல்லை பிரிவினை வருமா, இல்லை காலத்துக்கு பிரிய மாட்டாங்களா, இல்லை 2 பேருக்கு குழந்தை பாக்கி இருக்கா, அதுவுமே கணிக்கலாம். இதெல்லாமே கணிச்சு நம்ம கரெக்டாக பண்ணோம்னாமா கண்டிப்பாக திருமணம் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் குறிப்பிட்ட வயசுக்குள்ளே அவங்களோட மன வலி உடல் வலி கரெக்டாக இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாமா. அல்லாஹ்வோட கிருபையால நம்பிக்கையோடு பண்ணணும். சூப்பர் பாய், ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா திருமணம்ன்றது ஒரு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம், அப்படி திருமண தடை இருந்தால் அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் மீண்டு வரது அப்படின்னு சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.